தி 48 லாஸ் ஆஃப் பவர் புத்தகத்தை விட, ஏன் எந்த ஒரு சுய முன்னேற்ற புத்தகத்தையும் விட மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு புத்தகத்தை கண்டடைந்தேன். அதுதான் ராபர்ட் கிரீன் எழுதிய த மாஸ்டரி. இப்புத்தகத்தின் மொத்த பக்கங்கள் 353. இப்புத்தகத்தை கட்டாயம் படியுங்கள். இப்புத்தகத்திலிருந்து சிறந்த மேற்கோள்களை பதிவிட தேட ஆரம்பித்தேன். மொத்த புத்தகத்திலும் ஒரே ஒரு மேற்கோள் மிக முக்கியமாகப்பட்டது. அதன் நீளம் 353 பக்கங்கள். மாஸ்டரி ஒன்றை செய்வதில் வெளிப்படுத்தும் சிறந்த பயிற்சி திறம், தேர்ச்சி திறம், செயல் வல்லமை. நிறைய திறமைகளை கற்றுக்கொண்டு அதை ஆக்கப்பூர்வமான வழிகளில் யார் ஒருவர் வெளிப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கே எதிர்காலம் சொந்தமாகும். தோல்வியில் 2 வகை உண்டு. முதலாவது வகை பயத்தின் காரணமாகவோ அல்லது சரியான நேரம் அமைய வேண்டும் என்று காலம் தாழ்த்தி உங்கள் யோசனையை செயல்படுத்தாமல் இருப்பது. இந்த வகை தோல்வியிலிருந்து நீங்கள் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. இரண்டாவது வகை துணிந்த ஆன்மாவை கொண்ட ஒருவன் தன் யோசனைகளை செயல்படுத்த முயலும்போது ஏற்படும் தோல்வி. இவ்வகை தோல்வியிலிருந்து நீங்கள் நிறைய அனுபவங்களை பெற்றுக்கொள்ள முடியும். தொடர் தோல்விகள் உங்கள் ஆன்மாவை பாறை போன்ற பலம் உள்ளதாக்கும். ஒவ்வொன்றையும் எப்படி செய்ய வேண்டும் எனும் மிகப்பெரிய அறிவை அது உங்களுக்கு கொடுக்கும். சிறந்த செயல்திறம் என்பது ஒரு வேளையில் அதிக நேரம் அதீத கவனத்தை குவித்து வைத்திருப்பதன் மூலம் வெளிப்படும் விளைவே. நீயாக இருக்க விரும்பினால் உன்னை நீயே படிக்க வேண்டும். பழமை மாறாத மனம் மந்தமானது. அது தகவல்களை வெறுமனே நுகர்வு செய்யும். அதோடு அது குறித்து எதுவும் சிந்திக்காது. புதிய பரிமாணத்தை கொண்ட மனம் செயல்திறன் மிக்கது. அது எல்லா தகவல்களையும் ஜீரணித்து சிந்தித்து ஆக்கப்பூர்வமான வழியில் வெளிப்படுத்தும். ஒரு துறையில் சிறந்த வல்லுநராக விரும்பினால் அத்துறையை நீங்கள் நேசிக்கவும் அதோடு ஆழமான இணக்கத்தையும் உறவையும் கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் சில திறமைகளையும் ஆற்றல்களையும் பெற்றுள்ளீர்கள். இதுவே உங்களை தனிச்சிறந்த மனிதனாக ஆக்கும் உங்கள் தலைவிதி. பல மனிதர்கள் தாங்கள் என்னவாக ஆக வேண்டுமோ அந்த மனிதனாக ஆவதே இல்லை. அவர்கள் மற்றவர்களின் எண்ணங்களுக்கு இணங்கி அவர்களுக்கு சம்பந்தமில்லாத முகமூடிகளை அணிந்து கொள்கின்றனர். அதாவது அவர்களின் சுயத்தை வேறு ஒரு குணம் கொண்ட முகமூடியால் மறைத்துக் கொள்கின்றனர். நீங்கள் யார் என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? உங்களுக்குள் கேட்கும் அந்த உண்மை குரலையும் உங்களுக்குள் இருந்து வெளிப்படும் அந்த ஆக்கப்பூர்வமான உந்துதலையும் கவனிக்க தொடங்குங்கள். நீங்கள் எதற்காக விதி வடிவமைப்பு செய்யப்பட்டீர்களோ அந்த மனிதனாக மாறுவீர்கள். தனித்துவம் வாய்ந்த மனிதனாகவும் தலைச்சிறந்த நிபுணராகவும். இதை உங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்யும் வேலை என்பது உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் வெளிப்படுத்தும் உங்கள் செயலே. நீங்கள் ஒரு வேலையை அரைகுறை மனதோடு செய்தால் அது மந்தமான விளைவை ஏற்படுத்தும். அதனால் பின்தங்கிய சூழலே ஏற்படும். நீங்கள் ஒரு வேலையை உணர்வுபூர்வமான அர்ப்பணிப்பு இல்லாமல் வெறும் பணத்துக்காக மட்டும் செய்தால் அதில் உங்களுடைய ஆன்மா வெளிப்படாது. அச்செயல் உங்கள் சுயத்தோடு எந்த தொடர்பையும் ஏற்படுத்தாது. நீங்கள் எந்த உணர்வு நிலையில் ஒரு வேலையை செய்தீர்களோ அதே மனநிலையோடு மக்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள். உற்சாகத்தோடும் முழு மனதோடும் ஒரு வேலையை செய்தால் அதில் பலதரப்பட்ட பிரத்யேகமான சிறப்பம்சங்கள் வெளிப்படும். உங்களுடைய ஆத்மார்த்தமான ஆழமான மனதிலிருந்து ஒரு செயல் வெளிப்பட்டால் அதன் உண்மையான தன்மையும் அதில் வெளிப்படும். நம் எல்லோருக்கும் இந்த உலகத்தை மிகப்பெரிய கோணத்தில் பார்க்கவும் எதிர்காலத்தை கணிக்கவும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப விரைவாக செயல்பட உதவும் அதீத உயர்நிலை புத்திசாலித்தனம் இருக்கிறது. இந்த வகை அதீத புத்திசாலித்தனம் ஒரு துறையில் நாம் தொடர்ந்து ஆழ்ந்து படிக்கும் பொழுதும் நம்முடைய மனப்போக்குகளில் உண்மையாக நடந்து கொள்ளும் பொழுதும் ஏற்படுகிறது. பல சமயம் இப்படி நடந்து கொள்ளும் பொழுது மற்றவர்களுக்கு இது ஏற்புடையதாக தோன்றாது. இப்படி பல வருடங்கள் ஒரு துறையில் ஆழ்ந்து மூழ்கி இருக்கும் பொழுது பலவற்றை குறித்த உள் உணர்வுகள் நமக்கு தானாக ஏற்படும். நம்முடைய மனம் பறந்து விரிந்து வாழ்க்கையின் பல ரகசியங்களை பார்க்க வைக்கும். இது சாமானிய கண்களுக்கு புலப்படாது. அதிவிரைவாக முடிவெடுக்கவும் செயல்படவும் திட்டமிடவும் தேவைப்படும் அனைத்து நுணுக்கங்களும் நம்முடைய மூளையில் இருந்து உருவாக்கப்படும். நம்முடைய மூளைக்கு இது போன்ற அபார சக்தி உள்ளது.